டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 2ல் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ்ங்கிற டாப்பிக்கில் யூடிபி டிசிபி ரெண்டு பார்க்க போகிறோம். இது 2 டாபிக். அதுக்கப்புறம் இந்த டிசிபியில் கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக், மொத்தம் 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூடிபி டிசிபினா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 2 சினாரியோ சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்க்குறோம் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே மேட்ச் நடக்கும், உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும், நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். சம்டைம்ஸ் இன்டர்நெட் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகும்போது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வந்து எதுவும் வராது, பஃபர் ஆகும். மறுபடியும் வந்து நம்ம லைவ் கிளிக் பண்ணோம்னா லைவுக்கு போயிடும், இஷ்யூ சால்வ் ஆனோன்னே. அந்த 10 செகண்டுக்கு உண்டான டேட்டா உங்களுக்கு மிஸ் ஆயிரும், திருப்பியும் வராது. நம்ம பார்க்குறதுக்கும் திருப்பி அதை நம்ம பார்க்குறது யூஸ் இல்லை, ஏன்னா லைவ் டெலிகாஸ்ட்டு லைவாக பார்க்கணும். அந்த 10 செகண்ட் லாஸ் ஆனதான். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, நம்மக்கிட்ட ஒரு 150 MB ஃபைல் ஒன்று சர்வரில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேபியா எம்பியோ டவுன்லோட் ஆகிட்டே வந்து கடைசியாக எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி உங்களுக்கு மொத்த ஃபைலாக கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு பிட்டோ இல்லை ஒரு பைட் ஆஃப் டேட்டா மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் எல்லா டேட்டாவும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி உங்களுக்கு ஃபைலாக கிடைக்கிது. இது 2வது சினாரியோ. இது 2க்கு இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சினாரியோவில் டேட்டா மிஸ் ஆயிரும், கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதை நம்ம ரீவாட்ச் பண்ணுறதுல யூஸ் இல்லை. 2வது சினாரியோவில் டைமே லேட்டாக ஆனாலும் அந்த எல்லா டேட்டாவும் வாங்கி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தான் யூஸ். இது 2க்கு இருக்க வித்தியாசம் தான் இப்போ யூடிபிக்கு டிசிபி. இப்போ யூடிபினா என்ன, டிசிபினா டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ யூடிபினா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். அதாவது இந்த யூடிபி வந்து என்ன பண்ணணும்னா, ரொம்ப லைட் வெயிட்டு, அதிக ஹெவியான டேட்டா சென்ட் பண்ணாத லைட் வெயிட் டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் ஆகிற ப்ரோட்டோகால். இதில் மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற சான்ஸே இல்லை. அது டைரெக்டாக சென்ட் பண்ணிடும். எஸ்டாப்ளிஷ் ஆகுதா இல்லையா அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை, டைரெக்டாக சென்ட் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ அதை ரிசீவ் பண்ணுறது பண்ணாததும் அந்த எண்டில் இருக்கிற டிவைஸோடைய வேலை. நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ டெலிகாஸ்ட் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. எத்தனை யூஸராக இருந்தாலும் அவங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த யூஆர்எல்லையோ இல்லை அந்த இதில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். பார்க்குறவங்க பார்க்கலாம், ரிசீவ் ஆச்சுனாலும் ஆகலைனாலும் அது வந்து சென்டரில் இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதில் ஃபீச்சர் என்னென்னா, கனெக்ஷன் செட்டப்பே தேவையில்லை. ஒவ்வொரு பாக்கெட்டும் இண்டிபெண்ட்டாக சென்ட் பண்ணப்படும், எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு கனெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்தது ரொம்ப ஃபாஸ்ட்டு, அதே மாதிரி ஃபாஸ்ட் பட் அன்ரிலையபிள்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் குயிக்காக போயிடும், ஏன்னா சின்ன சின்ன பாக்கெட் ரொம்ப லைட் வெயிட்டான டேட்டா தான் அனுப்புவாங்க, குயிக்காக போயிடும். பட் இன் பிட்வீனில் அது மிஸ் ஆச்சுனாலும் திருப்பிலாம் கிடைக்காது, அவ்வளோதான். அதே மாதிரி ரிசீவ் ஆயிடுச்சுங்கிற அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்காது. இப்போ நம்ம வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்துட்ருக்கோம், எனக்கு ஒவ்வொரு செகண்டும் வந்து டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து சர்வர் கொடுத்துட்ருக்கோமா, அந்த அக்னாலஜ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் நான் சொன்ன அந்த லைட் வெயிட்டு, ரொம்ப மினிமல் சைஸு, ரியல் டைம் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீமிங் இல்லை வாய்ஸ் ஓவர் ஐபி இந்த மாதிரி இடங்கள்லாம் இது யூஸ் ஆகும். இந்த இடத்துல எந்த இடத்துல எல்லாம் எனக்கு டைம் ரொம்ப முக்கியம், எனக்கு டைமுக்கு டேட்டா போய் ஆகணும், நடுவில் 1-2 டேட்டா சின்ன சின்ன டேட்டா மிஸ் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சினாரியோவில் யூடிபி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சொன்ன ஃபீச்சர்ஸ்லேயே தான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப குயிக்கு, ஃபாஸ்டரு, டைம் கரெக்டான டைமுக்கு எல்லாம் போகணும் அந்த டேட்டா அப்படிங்கும்போது அந்த இடத்துல யூடிபி அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ், எனக்கு டேட்டா லாஸ்ட் ஆச்சுன்னா கிடைக்காது, அவ்வளோதான். பட் டிசிபி வந்து அப்படி கிடையாது. டிசிபி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அது வந்து யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வரோடையோ இல்லை சென்டர் ரிசீவருக்குள்ளே ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாமே அது டேட்டா அனுப்பிடும். பட் டிசிபி அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அது எப்படின்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர்னு வச்சுக்கோங்க. சென்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சிங்க்ரனைஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் சின் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். அந்த ரிசீவர் அதை வாங்கிட்டு சின் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பும், ரிட்டன் பேக், சின் ஆக்குன்னு. அதை ரிசீவ் பண்ணோன்னு சென்டர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணிடும், ஓகே நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து டேட்டா மிஸ் ஆகாது, கரெக்டாக டெஸ்டினேஷன் ரீச் ஆயிரும். அடுத்தது பாக்கெட்ஸ் எந்த ஆர்டரில் சென்ட் பண்ணாலும் கடைசியாக நம்ம அந்த ப்ராப்பர் சீக்வன்ஸில் வந்து அது அரேஞ்ச் ஆகி ரிசீவருக்கு ரீச் ஆயிரும். அதேமாதிரி எங்கேயாவது டேட்டா எரராக இருந்துச்சுனாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிசிபியோடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எஃப்டிபி நான் சொன்ன மாதிரி தான், டவுன்லோட் பண்ணுறது, ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, இமெயில் அனுப்புகிறோம். இமெயில் அனுப்பும்போது அந்த இமெயில் வந்து இந்த டைமில் போய் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் அந்த இமெயிலோடைய ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் கரெக்டாக போய் ப்ராப்பர் இமெயிலில் போய் ரீச் ஆகணும். இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இது டிசிபி.
இப்போ யூடிபி, டிசிபின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ இது வரைக்கும் சொன்னத ஃபுல்லா எழுதினாலே போதும். கொஞ்சம் எலாபரேட்டா இப்ப நான் சொன்னது இதெல்லாம் வந்து ஹிண்ட்ன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சில கான்செப்ட்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா எழுதுங்க. இல்ல டிசிபி மட்டும் கேட்டாங்கன்னா, டிசிபி இப்ப நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டு, இதுக்கப்புறம் டிசிபி கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. அதையும் சேர்த்து எழுதணும். அதையும் இப்ப நம்ம இப்ப சொல்லப் போறோம். அதையும் சேர்த்து எழுதணும். இல்ல ஸ்பெசிஃபிக்கா கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட், டிசிபியோட கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா, இந்த இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம எடுக்க போறத நீங்க எழுதினா போதும். இப்போ டிசிபியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் என்ன? ரிலேபிள் கம்யூனிகேஷன். உங்களுக்கு டேட்டா கன்ஃபார்ம் போய் ரீச் ஆயிரும். லாஸ்ட் ஆச்சுனாலும் அந்த அந்த பேக்கெட்ஸ் வந்து மறுபடியும் ரீசெண்ட் பண்ணிடும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்லோ. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அக்னாலஜ் பண்ண டைம் ஆகும், எரர் செக் பண்ண டைம் ஆகும், அதிக ஃபைலுங்கிறனால அந்த இதுக்கும் டைம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் லேக் இருக்கும் டிசிபியில். ஸோ இது வந்து அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு டேபிளாக கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது டிசிபி கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டிசிபி கான்செப்டில் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் எப்படி ஆச்சுன்னு மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாக டிசிபியில் கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி ஆகும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த டிசிபி கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் 3 ஃபேஸ் இருக்குது. ஒன்று கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஃபேஸ், அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கனெக்ஷன் டெர்மினேஷன், ப்ராப்பராக கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் க்ளீன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. இதுக்கு பேர் 3-வே ஹேண்ட்ஷேக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 3 ஸ்டெப்பு. நம்ம போன முந்தின ஸ்லைட்ஸில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் வந்து சிங்க் SON சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும். அதை சர்வர் ஆர் ரிசீவர் என்ன பண்ணும்? சிங்க் அக்னாலஜ்மெண்ட் பண்ணும். அக்னாலஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட் என்ன பண்ணும்? அந்த சிங்க் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி அக்னாலஜ் பண்ணி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். ஸோ இந்த 3 பாயிண்டோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுதான் இந்த ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு சிங்க் அக்னாலஜ்மெண்ட், அப்புறம் அக்னாலஜ்மெண்ட். இதோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா கனெக்ஷன் இருக்கு, டேட்டா பேக்கெட்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகாது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேர்ட் பாயிண்ட், அதாவது டெர்மினேஷன் எப்படி நடக்குங்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கிளைண்ட்டோ சர்வரோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு மிஷின், நீங்கள் கிளைண்ட் சர்வர்னு மட்டும் இல்லை, சென்டர் ரிசீவர்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மிஷின் FIN, அதாவது ஃபினிஷ் அப்படிங்கிற ஷார்ட்கட் ரெக்வஸ்ட் அனுப்பும். இந்த டயக்ராம் படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்பிச்சிருக்கோம். சர்வருக்கு அனுப்பிச்ச பிறகு அந்த சர்வரை வந்து ஃபினிஷ் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணோடனே ஓகே கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கிளைண்ட் வந்து கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து கிளைண்ட்லேருந்து ஃபின் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை சர்வர்லேருந்து ஃபின் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப் முடியும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த கனெக்ஷன் டெர்மினேஷன் முடிஞ்சிடும். இதுதான் டிசிபியில் வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான கனெக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது, டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்புறம் கனெக்ஷன் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறது.